குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மிகப்பெரிய மகா புருஷர் இருந்தாராங்க. அவர் இந்த உலகில் வாழ்வியெல்லாம் தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தையும் இந்த உலகிற்கு பல மாறுபட்ட கருத்துக்களோடு எப்படியெல்லாம் அவர் உரைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த தத்துவத்தின் அடிப்படையை அவர் எங்கிட்டு கற்றுக்கிட்டாருன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாங்க. அப்படி என்னதான் அவர் செஞ்சார், அது எப்படி கற்றுக்கிட்டாருன்னு ஒவ்வொருத்தருமே தனக்குள்ளே மிகைப்படுத்தி பார்க்கும் பொழுது அவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் எல்லோருக்குமே புலப்படுத்த ஆசைப்பட்டாராங்க. உலகியல் ஞானிகள் பல பேர் இன்று வரை புத்தகேடுகள்லையும் அவருடைய சுவடுகள்லையும் பல விஷயங்களை எழுத்து மூலியமாகவும் சொற்கள் மூலியமாகவும் அவங்க சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி பல பேர் பின்பற்றிட்டு வராங்க. ஆனால் உண்மையான ஒரு குருவின் தத்துவம் எதை குறிப்பிட வருதுன்னா, அவர்கள் எதையும் இதுதான் நிரந்தரன்றத முழுமையாக சொல்லவே விரும்பலைங்கிறத எல்லோரும் புரிஞ்சு கொள்ளும் பொழுது ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்ட ஒரு சிறு சுவடை மட்டும் இன்று வரை எல்லோருமே முழுமையாக அவங்க ஏற்றுக்கொண்டு அதன்படி தான் பயணிச்சுக்கிட்டு வராங்கங்க. ஆனால் உண்மையான ஞான புருஷர்கள்லாம் எதை சொல்ல வராங்கங்கிறதுக்கான ஒரு கருத்து என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கருத்துக்களிலிருந்து அவர்களே மாறுபட்ட விஷயங்களை தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்ல ஆசைப்படுறாங்களாங்க. அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் அவங்க மாறுபட்ட விஷயத்த சொல்லும் பொழுது பல்லாண்டு காலம் அவர்கள் அதையே எப்படி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்க முடியும்னு நினைக்கிறதுக்காகத்தான் அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க மாறுபட்ட கருத்துக்களோடும் அவங்களே சொன்ன விஷயங்கள்லேருந்து மறுமுறை பகுப்பாய்வு செய்யும் ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அவங்களும் ஒவ்வொரு வார்த்தையையும் மாற்றி அமைச்சு கொடுத்தாங்களாங்க. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்க மாற்றி அமைக்க மாற்றத்தையே விரும்புகின்றார்கள். மாற்றம் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் எப்படி ஒவ்வொரு தருணத்திலும் ஏற்படுகின்றதோ அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போல் ஒவ்வொரு ஞான புருஷரும் அதுதான் சொல்ல ஆசைப்பட்டாங்களாங்க. ஆனால் இன்னைக்கு அதற்கான தத்துவம் எதை சொல்ல விரும்புதுங்க? இதுவே குரு தத்துவம், இதுவே ஞான புருஷர்களின் தத்துவம்னு எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருக்கோன்னா, எல்லோரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், அவரவரின் எண்ணத்தில் ஒரு புத்தகத்தையும் ஒரு சுவடையும் இப்படி தான் அவர் குறிப்பிட்டாருன்னு 100 வருடம் 200 வருடம் 1000 வருடம் 2000 வருடம்னு அதனோடே பயணித்து அந்த மாற்றம் எதையுமே அவங்க ஏற்படுத்தி கொள்ளவே இல்லையாங்க. இந்த மாற்றத்தின் மறுபகுப்பாய்க்குள் யாரெல்லாம் முழுமையாக நுழைகின்றீர்களோ ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீங்களும் ஞான புருஷராகலாம். உங்கள் யார் என்பதை நீங்களே உறிந்து கொள்ள உங்களுள் நான். மீண்டும் அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.